தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு நூல்கள். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 14 மேல்கணக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அப்போது பார்க்கும் பொழுது இப்போ 14 மேல்கணக்கு நூல்கள் யாவை அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு முறை நாம் அதை திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். மேல்கணக்கு அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்க போகிறது இதோட காலகட்டம். இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் எழுதப்பட்ட காலகட்டம் சங்க காலம். அதாவது பொது யுகத்துக்கு முன்னால் ஒரு 300 ஆண்டுகளும் அதற்கு பின்னால் ஒரு 3 நூற்றாண்டுகளுமாக அந்த காலகட்டம்தான் சங்க காலம் என்று அழைக்கப்படுது. அப்பொழுது எழுதப்பட்ட நூல்கள் தான் இந்த 14 மேல்கணக்கு நூல்கள். பின்னாடி வேணால் பெயர் கொடுத்துருக்கலாம். அப்போ எழுதப்பட்ட 10 பாட்டும் 8 தொகையும் தான் மேல்கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கணக்கு அப்படின்னா என்ன? நூல் அப்படிங்கிறது தான் பொருள். நாம் பயன்படுத்துகிற வார்த்தையில் உள்ள கணக்கு அப்படிங்கிறது பொருள் கிடையாது. கணக்கு என்பதை இங்கே நூல் என்று குறிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவன் நல்ல கணக்காக அந்த செயலை செய்தான் அப்படின்னு சொன்னான்னா அவன் நூலின்படி, அதாவது சாஸ்திரோத்தமாக முறையாக செய்தான் அப்படிங்கிற பொருளில் சொல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த கணக்கு என்பது நூல் அப்படிங்கிறதை குறிக்குது. மேல் கணக்கு அப்படின்னு ஏன் குறிக்கிறாங்க அப்படின்னா, சங்க காலம் அப்படிங்கிறது முன்னாடி, இந்த கீழ்கணக்கு நூல்களுக்கு முன்னாடி முதலில் வந்த நூல்கள் அப்படிங்கிறதுனால மேலாக வைத்து அதை மேல் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 14 மேல்கணக்கு எந்த காலம்? சங்க காலம்னு பார்த்தோம். அந்த நூற்றாண்டு எது அப்படின்னு பார்த்தோம். அவை எவை அப்படின்னு பார்த்தா 10 பாட்டு 8 தொகையும். சரி, இந்த 8 தொகை அப்படிங்கிறது என்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, பதிற்று 10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, இந்த 8. சரி, 10 பாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்து திருமுருகாற்றுப்படையிலிருந்து ஆரம்பிக்குது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, மலைப்படு கடாம், ஏதாவது விட்டுருக்கேன்னா பட்டினப்பாலை. இப்படி இந்த 10 பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 10 பாட்டு 8 தொகையும் சேர்ந்து தான் 14 மேல்கணக்கு நூல்கள். சரி, இதற்கு பிறகு தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்திருக்குது. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவை எழுதப்பட்ட காலகட்டத்தை பற்றி நாம் பார்த்துட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன். இவை எழுதப்பட்ட காலகட்டம் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஏறத்தாழ பொதுயுகத்திற்கு பிறகு 250, அதாவது பொதுயுகம் கிபி 250 600 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை தான் சங்கம் மருவிய காலம். மருவிய அப்படிங்கிறதுக்கு பொருள் அதை பின்பற்றிய, அதனோடு இணைந்த, அதை தொடர்ந்த அப்படிங்கிற பொருளில் வரும். அப்போ சங்க காலத்தை தொடர்ந்து வந்த இந்த காலகட்டம் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்தை நம்ம இருண்ட காலம் அப்படின்னு அழைத்தார்கள். எதனால் அது இருண்ட காலம் அப்படின்னு அழைத்தார்கள் அது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் அப்படின்னு சொன்னோம். எப்போ 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஆப்பிரிக்காவோட கடலோர பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதன் உள்ளே இருக்கிற பகுதி, அவை வரைபடத்தில் வரையறுக்கப்படாத பகுதிகள், ஆபத்து நிறைந்த காடுகள், மலைச்சிகரங்கள் எல்லாம் உள்ள இடமாக அது இருந்தது. பல தெரியாத பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடமாக, சரித்திரம் அதை பற்றி எந்த ஆராய்ச்சிக்கும் உட்படுத்த முடியாத பகுதிகளை கொண்டதாக அது இருந்ததனால அவங்க அதை இருண்ட கண்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது அந்த பெயரை நாம் சொல்ல முடியாது. அது இன்னைக்கு உள்ளது காலகட்டத்துக்கு பொருந்தாது. அதே போல் இங்கே களப்பிரர்கள் காலம் ஆண்ட காலம் இந்த சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த களப்பிரர்கள் ஆண்ட அந்த காலகட்டத்தை பற்றி நமக்கு செய்திகள் அதிகம் தெரியவில்லை. வரலாற்றின் ஒளி பாய்ச்சப்படாத காலகட்டம் அப்படிங்கிற காரணத்தினால இதை நாம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். வரலாற்றின் ஒளி பாய்ச்சப்படாத காலம் அப்படின்னா என்ன? நமக்கு எந்த விதமான சான்றுகளும் அந்த காலகட்டத்தில் அதை யார் ஆண்டார்கள், யார் அதை அந்த இடத்தை
பிடித்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி, அதாவது கல்வெட்டு சான்றுகளோ நூல் சான்றுகளோ எதுவும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் காரணம். சரி, அப்படின்னா யார் தான் அங்கே என்ன தான் நடந்தது அந்த காலகட்டத்தில், அந்த சங்கம் மருவிய காலகட்டத்தில் அப்படின்னா, அயலவர்கள் ஆண்டார்கள், தமிழர்கள் அல்லாத களப்பிரர்கள். இவர்கள் வடக்கே இருந்து வந்தவர்கள். இவர்களோடு சமணமும் பௌத்தமும் இருந்தது. அவங்க மொழி பாலி மொழி, பிராகிருதம் அப்படிங்கிற மொழி அப்படிங்கிறது. சரி, இவர்கள் இந்த களப்பிரர்கள் ஆண்ட இந்த காலகட்டத்தை பற்றி நம்ம ஒரு சில செய்திகள், எப்பொழுதும் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும் இல்லையா, ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்க புகுந்தால் என்ன, ஏதாவது ஒரு தடயத்தை இறைவன் அவருக்கு வைத்திருப்பார்கள் அப்படின்னு நினைத்து தான் அதை செயல்படுத்துகிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறவங்க. அதை போலவே தான் தொல்லியல் சான்றுகளில் கொஞ்சம் தேடினா ஏதோ ஒன்று கிடைக்கும் இல்லையா, அப்படி கிடைத்ததை சிலவற்றை உங்களோட நான் இப்போது பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை சங்கம் மருவிய காலம்னு சொன்னோம் இல்லையா. இந்த சங்க காலத்திலே முதல் இடைக்கடை அப்படின்னு சங்கங்கள் வைத்து வளர்த்தாங்க தமிழை பாண்டிய மன்னர்கள். அதுவும் மதுரையில் தான் இருந்தது. இப்போ இந்த சங்கம் மருவிய காலத்தில் ஏதாவது சங்கங்கள் இருந்ததா அப்படின்னா, ஒரு சங்கத்தை வஜ்ர நந்தி அப்படிங்கிற ஒரு சமண முனிவர் தோற்றுவித்தார். அது என்ன சங்கம்னா திராவிட சங்கம். திராவிடம் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அந்த கழகங்களின் பெயரை நினைத்து கொள்ளுவீங்க, அது இல்லை. இது அரசியல் கட்சியின் பெயர் அல்ல. இந்த திராவிட சங்கம் அப்படிங்கிறது சமண சமயத்தின் கருத்துக்களை பரப்புவதற்காக தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சங்கம். இதற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்ல இது தமிழ் வளர்ப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அப்படின்ற எண்ணம் இருந்தது சில பேருக்கு. ஆனால் அப்படி இல்லை. இது சமண சமயத்தை பரப்புவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்றது தெளிவானது. சரி, இப்போது இந்த களப்பிரர்கள் காலம் 6ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்திருந்தது. அந்த 4ஆம் நூற்றாண்டில் புத்ததத்தர் அப்படின்னு ஒருத்தர் பாலி மொழியில் அபிதம்மாவதாரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதிலே களப்பிரர்களை பற்றி, அதாவது அச்சுத விக்ராந்தகன் அப்படிங்கிற ஒரு களப்பிர மன்னனை பற்றிய செய்தி இருக்குது. அது ஒரு ஆதாரம் நமக்கு. இது 4வது நூற்றாண்டு. இதே நூற்றாண்டில் தான் அந்த வஜ்ர நந்தி அப்படிங்கிறவர் சங்கத்தை தோற்றுவித்தது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியத்திற்கு பிறகு பல இலக்கண நூல்கள் நமக்கு அவ்வப்போது எழுதப்பட்டன. பாட்டியல் நூல்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, எப்படி பாட்டி எழுதுவது அப்படிங்கிறதுக்காக அதுபோல் யாப்பு இலக்கணத்துக்காக எழுதப்பட்ட இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலும் யாப்பருங்கல காரிகை அப்படிங்கிற ஒரு நூலையும் யார் எழுதினாங்கன்னா, அமுதசாகரர் அப்படிங்கிற ஒரு சமண முனிவர் எழுதியிருக்காரு. அதற்கு விருத்தி உரை எழுதுவதற்கு அவருடைய சீடரான குணசாகரர் அப்படிங்கிற ஒருத்தர் யாப்பருங்கல விருத்தி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. இந்த யாப்பருங்கல காரிகையை விட்டுருங்க, ஏன்னா அதில் களப்பிரர்கள் பற்றிய செய்தி எதுவும் இல்லை. அது களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல், அவ்வளோதான், அதுக்கும் சம்பந்தம். ஆனால் இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிறதுல இந்த களப்பிரர்களை பற்றிய அவர்களுடைய போர் வீரம் ஆற்றல் பற்றி குறிப்பு இருக்குது. அதை அந்த நூலுக்கு எழுதப்பட்ட விருத்தி உரை தான் யாப்பருங்கல விருத்தி அப்படிங்கிற நூல். அதிலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்குது. இது ஒரு வரலாற்று ஆவணம், அதாவது இது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது களப்பிரர்களை பற்றி. வேறு எந்த செய்தியும் இல்லை. சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேள்விக்குடியில் கிடைத்த அந்த செப்பேடுகளில் இந்த களப்பிரர்களுடைய நிலக்கொடை பற்றி, அதாவது சில பேருக்கு நிலக்கொடை அளித்திருப்பார்கள் மன்னர், அதை இவர்கள் பறித்து கொண்ட செய்தியும், பின்னால் பாண்டியர்கள் தங்களுடைய தமிழகத்தை மீட்டு கொண்ட பிறகு அவர்களுக்கு திரும்பவும் அந்த நிலக்கொடை அளிக்கப்பட்டது பற்றியுமான செய்திகள் இந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இருக்குது. சரி, அடுத்து பூலாங்குறிச்சி செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தோன்னா, அந்த இடத்துல கிடைத்த ஆதாரம் என்னென்னா, இந்த களப்பிரர்களுடைய ஆட்சித்திறன், நிர்வாகத்திறன், இதை பற்றியெல்லாம் குறிப்பு இருக்கிறது. அதில் கூற்றன், சேந்தன் கூற்றன் அப்படிங்கிற களப்பிர மன்னர்கள் பற்றிய செய்தி இருக்குது. இவ்வளவு தான் நமக்கு களப்பிரர்கள் பற்றிய செய்தி இவ்வளவு தான் கிடைத்திருக்குது. சரி,
இப்போது இந்த காலம் 600வது, அதாவது 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த நூற்றாண்டு இவங்க தமிழை வளர்த்தார்களா, தமிழை எதிர்த்தார்களா, இருண்ட காலம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலேயே இது பொதுவாக பொற்காலம் அப்படின்னு சொன்னால் மக்கள் செழிப்பாக வாழ்ந்த காலம், கலை இலக்கியம் அவையெல்லாம் வளர்ச்சி பெற்றிருந்த காலத்தை பொற்காலம் என்றும், அது இல்லாமல் அவை நசித்து போன காலத்திலையும் பஞ்சம் பட்டினி இதெல்லாம் இருந்ததை இருண்ட காலம் சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் இவர்களுடைய காலத்தை இருண்ட காலம் என்று சொல்வதற்கு காரணமே அது கிடையாது. ஏன்னா இவங்க எந்த கலையையும் நசித்து போக செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் அப்படின்னும் தெரியலை. அதே நேரத்தில் அவர்கள் அந்த தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்களா என்பதும் தெரியலை. ஏன்னா ரெண்டுமே இல்லை, ஒரு நடுநிலையில் தான் அவங்க இருந்தது போல தோன்றுகிறது இந்த களப்பிரர்கள். ஏன்னா இவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே பல 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அதை அவங்க அழிக்கலை. அதில் பெரும்பாலான எழுதினவங்க சமண முனிவர்களாகவே இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். சரி, இப்போது நாயன்மார்கள் காலம் வரைக்கும் இந்த சமணமும் பௌத்தமும் இருந்திருக்கு. அதுவும் பௌத்தம் சீக்கிரமே அழிந்து போயிடுச்சு. இந்த சமண மதம் நமக்கே தெரியும். திருஞான சம்பந்தர் காலகட்டத்தில் சமணர்கள் எப்படிப்பட்ட தீங்கை அவருக்கு இழைத்தார்கள் என்பதும், பின்னர் இந்த சைவ சமயம் அங்கே செழித்து வளர்ந்தது அப்படிங்கிறதும் நாம் பார்த்துருக்குறோம். சரி, இப்போது 5வது நூற்றாண்டிலேயே காரைக்கால் அம்மையார் இவரும் ஒரு நாயன்மார் தான், சைவ சமயத்தை சார்ந்தவர். இவர் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை, மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள் 2 இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த காலகட்டம் தான் களப்பிரர்களுடைய அந்த முடிவு காலம். அதை ஒன்றும் அவங்க தடுத்த மாதிரி தெரியலை. ஏன்னா இந்த நூலை காரைக்கால் அம்மையார் எழுதியிருக்கிறாரு. திருமூலருடைய திருமந்திரம் எழுதப்பட்ட காலகட்டம். அவங்க 2 பேருமே இந்த 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. இதற்கு பிறகு நாயன்மார்கள் அவங்க தமிழையும் வளர்த்தார்கள், பக்தி ஆன்மீகத்தையும் வளர்த்தார்கள், சைவத்தை வளர்த்தார்கள். இதில் என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, இந்த களப்பிரர்கள் அந்நியர்கள், அதாவது தமிழ் மொழி பேசாத அந்நியர்களுடைய பிடியில் சில காலம் தமிழகம் சிக்கி இருந்தது. அதற்கு பிறகு அதை சோழர்களும் பாண்டியர்களும், இல்லை முக்கியமாக பாண்டிய மன்னன் அதை திரும்பவும் மீட்டு எடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். நம்முடைய மண், அதை அந்நியர்கள் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பிலேயோ என்னவோ அவங்களுடைய தடயமே இல்லாமல் அழித்திருக்கக்கூடும். அதனால் இவங்களுடைய காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. சரி, ஆனால் நமக்கு தமிழ் அங்கே 14 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னேன். அவை என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்கலாமா? திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறு பஞ்சமூலம், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இப்போ 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, கைநிலை, களவழி 40. இத்தனையும் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்களுக்கும் இந்த சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களுக்கும், அதாவது 14 மேல்கணக்கு நூல்களுக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காலகட்டத்திலே இலக்கிய தரம் வாய்ந்த நூல்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது அகத்திணை, புறத்திணை சார்ந்தது. 5 வகை நிலங்கள், அதெல்லாம் வேறு. நான் சொல்கிறது அகம் பற்றியும் புறம் பற்றியும் எழுதப்பட்டது. இந்த நூல்களை எப்படி பிரிக்கலான்னா, அகம், புறம், நீதி நூல், அதாவது அறம் அப்படிங்கிற வகையில் பிரிக்கணும். ஏன்னா பெரும்பாலான நூல்கள் நீதி உரையை, அறத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. எப்படின்னா, நான் சொன்ன அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து ஏலாதி வரைக்கும் அதே வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள். அப்புறம் இந்த 5 50 அந்த 5 70, திணைமாலை 150, கார் 40, கைநிலை வரைக்கும் அகம் சார்ந்த நூல்கள், களவழி 40 புறம் சார்ந்த நூல். இப்படி பிரிச்சிருக்காங்க 3 வகையாக. அதாவது நீதி நூல்கள் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு இலக்கிய மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இப்போது
இப்போ 18 நான் சொன்னேன் இல்லையா, இதை சொல்லும் பொழுது எதையாவது விட்டுட்டோமா அப்படின்னு தோணும்ல. இப்போ நானே கூட ஏதாவது விட்டுட்டேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் தோணும். இந்த கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு போல இருக்கு ஒருத்தர். ஒரு அழகான ஒரு வெண்பாவை பாடி வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 4 அடி 4 மணி 440, 5 இணை 3 கடுகம் கோவை, பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பதும் கைநிலையுமாம் கணக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வெண்பா வகையில் பாடியிருக்காரு ஒருத்தர், ஒரு பழம்பாட்டு. இதை வச்சு தான் எதெல்லாம் 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. இப்போது இந்த பாட்டுக்கு பொருளையும் பார்த்துடலாம். 4 அடி, 4 அடியைத்தான் 4 அடியார் அப்படின்னு 6 விகுதி சேர்த்து சொல்கிறோம். 4 மணி 1, 4 மணி கடிகை, 40, அதாவது 40 முடிகிறது 4ஆம். ஏன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 அப்படின்னு 4ஆம். 4 5 6 ஆயிடுச்சு. 5 இணை, 5 இணைங்கிறது 4. நான் சொன்னேன் 5 இணை 50, 5 இணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 அப்படின்னு திணை வகையில் எழுதப்பட்டது 4. 3 என்பது திருக்குறளை குறிக்குது, அது 1. கடுகம்ங்கிறது திரிகடுகத்தை குறிக்குது. கோவை ஆசார கோவையை குறிக்குது. பழமொழி, இந்த பழமொழிங்கிறது பழமொழி 400 குறிக்குது. மாமூலம் அப்படிங்கிறது சிறு பஞ்சமூலத்தை குறிக்குது. இந்நிலைய காஞ்சியோடு, இங்கே இந்த இந்நிலைங்கிறது ஒரு நூல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்நிலைய காஞ்சியோடு அப்படின்னா இனிய தன்மையை உடைய காஞ்சி என முதுமொழி காஞ்சி. ஏலாதி ஒரு நூல் என்பதும் கைநிலையுமாம் கணக்கு, கைநிலை என்ற ஒரு நூல் இருக்குது. இத்தனையும் கணக்கு எது 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு அந்த வெண்பா சொல்லுது. சரி, இது சொன்னதெல்லாம் சரி. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்நிலையும் கைநிலையும். இந்நிலை என்பது ஒரு நூல், கைநிலை என்பது ஒரு நூல். ஆனால் இந்த 18 கீழ்கணக்கில் 2ஐயும் சேர்த்தா 19 வந்துடும். அப்போது 18 எது, இதில் உள்ளது எது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் என்னென்னா, அந்த இந்நிலையை பதிப்பித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆனால் அந்த இந்நிலை அப்படிங்கிற நூல் பிற்காலத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும், இது உண்மையிலே கைநிலை தான் உண்டு அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கைநிலை தான் இந்த 18 கீழ்கணக்கில் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த இந்நிலைக்கு பொருள் என்னென்னா இனிய தன்மையுடைய முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற அடைமொழியோடு வரும். சரி, இந்நிலை தான், சில பேர் இந்நிலை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கைநிலைக்கு பொருளும் வருது. எப்படின்னா, ஏலாதி என்பதும் கைநிலையுமாம் கணக்கு, இந்த கைங்கிறது ஒழுக்க நெறியில் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிற பொருளும் அடைமொழியும் வருது. ஆக இந்த கைநிலையா இந்நிலையாங்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் கைநிலை தான் 18 கீழ்கணக்கு நூலில் இருக்குது அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாமளும் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம 18 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்த்தோம். இந்த கீழ்கணக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளையும் சொல்கிறாங்க. என்னென்னா, கீழ் என்பது குறைந்த எண்ணிக்கை உள்ளது இல்லையா, அதனால் 4 அடிகளுக்கு உள்ள எழுதப்பட்ட பாடல்கள் இவை எல்லாமே 4 அடிக்குள்ளே இருக்குது. ஒன்று திருக்குறள் 2 அடி, மீதி எல்லாம் 4 அடி வெண்பா டைப்பில் தான் இவை எல்லாம் இருக்குது, அதாவது வகையில் இருக்கிறது. இவ்வாறு எழுதப்பட்ட 18 கீழ்கணக்கு நூல்களையும் நம்ம மேல்கணக்கு நூல்களையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு தமிழில் அற்புதமான நம்ம அந்த தொகை நூல்களின் பிரிவுகளை பற்றி நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.